எங்கள் சேனலுக்கு வருக. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு மிக முக்கியமான மற்றும் சிறப்பான வேலை வாய்ப்பை பற்றித்தான் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வேலை வாய்ப்பானது சென்னை லொகேஷனில் அமைந்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உடனடி வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்று சொல்லலாம். நாம் இன்று பார்க்கப் போகும் நிறுவனத்தின் பெயர் நுசமிட் டெக்னாலஜிஸ். இவர்கள் இப்பொழுது L2 அப்ளிகேஷன் சப்போர்ட் அல்லது புரொடக்ஷன் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய பதவிக்கு ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைக்கு தேவையான முன் அனுபவம் என்று பார்த்தால், உங்களுக்கு 4 முதல் 7 வருடங்கள் வரை அனுபவம் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த வேலையின் சம்பள விவரங்களைப் பற்றி நாம் முதலில் பேசிவிடுவோம். வருடத்திற்கு 7 லட்சம் வரை சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல பேக்கேஜ் என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னை போன்ற மாநகரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை என்ற சூழலில் 7 லட்சம் சம்பளம் என்பது மிகச் சிறந்த ஒன்று. சரி, இப்போது இந்த வேலையின் தன்மை என்ன, நீங்கள் தினமும் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இது ஒரு L2 சப்போர்ட் ரோல், அதாவது லெவல் 2 சப்போர்ட். பொதுவாக ஐடி துறையில் சப்போர்ட் ப்ராஜெக்ட் என்றால் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் மென்பொருளை கண்காணிப்பது மற்றும் அதில் வரும் பிரச்சினைகளை தீர்ப்பதுதான் உங்கள் வேலை. நீங்கள் லினக்ஸ் மற்றும் SQL போன்ற தொழில்நுட்பங்களில் மிகத் திறமையானவராக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலான சர்வர்கள் லினக்ஸ் இயங்குதளத்தில்தான் இயங்கும். அதில் சின்ன சின்ன கமாண்டுகளைப் பயன்படுத்தி லாக் ஃபைல் என்று சொல்லக்கூடிய கோப்புகளை நீங்கள் எடுத்துப் பார்க்க வேண்டும். ஒரு மென்பொருள் இயங்கும்போது ஏதேனும் தவறு நடந்தால் அது எதனால் நடந்தது என்பதை இந்த லாக் ஃபைல் மூலமாகத்தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் லினக்ஸ் கமாண்ட்ஸ் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமானது SQL. டேட்டாபேஸ் என்று சொல்லக்கூடிய தரவுத்தளத்தில் இருந்து தகவல்களை எடுப்பதற்கும் சில சமயங்களில் தகவல்களை மாற்றுவதற்கும் SQL குவெரி எழுதத் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக TML ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், அது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த வேலையின் முக்கிய இடமே சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள NSE அலுவலகம்தான். அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அலுவலகத்தில்தான் உங்களுக்கான பணி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கேபிட்டல் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட துறை என்பதால் வேலை மிக விறுவிறுப்பாகவும் அதே சமயம் நிறைய கற்றுக்கொள்ளும் வகையிலும் இருக்கும். வேலை நேரம் மற்றும் சலுகைகளைப் பற்றி பேசும்போது இது 5 நாட்கள் வேலை என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை கிடைக்கும். ஆனால் சப்போர்ட் ப்ராஜெக்ட் என்பதால் சில சமயங்களில் ஷிப்ட் முறையில் வேலை இருக்க வாய்ப்பு உள்ளது. பொதுவாக இதுபோன்ற சப்போர்ட் வேலைகளில் இரவு நேர பணி அல்லது ஷிப்ட் முறையில் வேலை செய்யும்போது நிறுவனங்கள் அதற்கான தனி அலவன்ஸ் கொடுப்பார்கள். அதேபோல இரவு நேரங்களில் பணி முடிந்து வீட்டுக்குச் செல்ல கேப் வசதியும் அல்லது அதற்கான பயணப்படியும் ஐடி நிறுவனங்களில் வழக்கமாக வழங்கப்படும். நீங்கள் நேர்முகத் தேர்வின் போது HR ரவுண்டில் இந்த கேப் வசதி மற்றும் ஷிப் அலவன்ஸ் பற்றி தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. ஓவர் டைம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இதுபோன்ற கிரிட்டிக்கல் சப்போர்ட் ப்ராஜெக்ட்களில் இருக்கக்கூடும். அடுத்ததாக, யார் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு சிறிய நிபந்தனையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். வேலை என்னவோ சென்னைதான், ஆனால் தற்போது மும்பையில் இருந்து உடனடியாக வந்து சேரக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அல்லது மும்பையில் இருக்கும் நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் மும்பையில் நேர்முகத் தேர்வு நடத்தி சென்னைக்கு ஆட்களை எடுக்கிறார்களா என்பதை நாம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் சென்னையில் இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பித்து பாருங்கள். இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் என்றால், முதல் சுற்றாக விர்ச்சுவல் இன்டர்வியூ, அதாவது ஆன்லைன் மூலமாக வீடியோ காலில் நடக்கும். அதில் நீங்கள் தேர்வாகிவிட்டால் 2வது சுற்று நேரில் வந்து கலந்து கொள்ளும் வகையில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய நோட்டீஸ் பீரியட் என்பது மிக குறைவாக இருக்க வேண்டும்.
15 நாட்களுக்குள் வேலையில் சேரக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்கள் ரெஸ்யூம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதில் லினக்ஸ், ஆரக்கிள் அல்லது MSSQL மற்றும் மானிட்டரிங் டூல்ஸ் பற்றிய வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் மற்றும் அப்ளிகேஷன் மானிட்டரிங் செய்ததற்கான அனுபவத்தை உங்கள் பயோடேட்டாவில் தெளிவாக குறிப்பிடுங்கள். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் ரெஸ்யூமை அனுப்புங்கள். மோனிகா சால்வி என்பவர்தான் இந்த ரெக்ரூட்மெண்டை பார்க்கிறார். அவருடைய மொபைல் எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அலுவலக நேரத்தில் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த வேலைக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.